வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் தெரியும், மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. வலைய வீசி மீன் பிடிக்கிறது. இது குளத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனா கடல்ல இத மாதிரி பண்ணும்போது எளிமையா மீன் மாட்டாது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ இவர் ஒரு கடற்கரை பக்கத்துலதான் வீசிட்டு இருந்தாரு. சோ மீன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்டேன். அவர் சொன்னாரு ஒரு சில டைம்கள்ல கிடைக்கும். ஆனா சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்கும் நிறைய. ஆனா பெரிய மீன்கள் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்ப அவர் எடுக்கட்டு எந்த மாதிரி வருது அப்படின்ட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது என்னன்னா கன்னியாகுமரியில ஒரு பீச் பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா அவர் அந்த வலைய மேல எடுக்கும் போது நிஜமா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இது ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமாவும் இருக்கும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவரு எடுத்துட்டு வந்த மீன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மீன். இன்டர்நெட்ல தேடி பாத்தீங்கன்னா தெரியும். பஃபர் ஃபிஷ் இல்ல பலூன் மீன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மீன் ரொம்ப ஃபேமஸ். போட்ட வீடியோ எல்லாம் மில்லியன் கணக்குல வியூ இருக்கும். ஆக்சுவலி அந்த மீன் ஏன்னா இந்த மீன் ரொம்ப டேஞ்சரான ஒரு ஃபிஷ். நம்ம தமிழ்ல பேத்த மீன் அப்படின்னு சொல்லுவோம். பேத்த பசங்களை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மீனுக்கு பேத்த மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க லாங்குவேஜ்ல என்ன அப்படின்னு இந்த மீனுக்கு பேர் வச்சு அழைப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவரு அந்த மீனை நிறைய சின்ன சின்ன மீன்கள் நீங்க பார்த்தா தெரியும். சின்ன மீன்களை மட்டும் எடுத்துட்டு இந்த மீனை அப்படியே தூக்கி வீசிட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த மீன் சாப்பிடக்கூடாதான். நிறைய நச்சுத்தன்மைகள் வாழ்ந்தது இந்த மீனுக்குள்ள இருக்குதாமா. சோ சாப்பிட்டா உயிரே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காமா. அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்டா இந்த மாதிரி விபரீதங்கள் எல்லாம் இருக்குன்ட்டு. நிஜமா கேர்ஃபுல்லா இருங்க. சோ இந்த மீனை திரும்பவும் கடல்லே விட்டுருவாங்களாமா. சரி அப்படின்ட்டு நம்ம பார்த்தா பலூன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன மீன் பலூன் மாதிரி ஆனது எதனால அப்படின்னா பயத்துல ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கேட்கும்போது அந்த காத்த எல்லாம் சுவாசிச்சு அதோட உடம்ப இவ்வளவு பருமனா வச்சுக்குமாமா. அது பயத்தினாலதாமா. முழுக்க முழுக்க பயத்தினாலதான். ஏன்னா அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொன்னாரு. நம்ம அதை கையில எடுத்து பார்த்தோம். அதே மாதிரி அந்த வாய் பாருங்க, அதோட எவ்வளவு பல்லு அவ்வளவு ஷார்ப்பா அந்த அணிலோட பல் மாதிரி இருந்தது. கைய கொடுத்தோம்னா துண்டா கட் பண்ணிருமாமா. அவ்வளவு ஷார்ப்பா இருக்குமாமா. மனுஷனோட பல்லு மாதிரியே இருந்தது. ஆனா செத்த மாதிரியே ஒரு மூமெண்ட்டும் எதுவுமே இல்லாம இருந்தது. அது பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்ட்டு அடுத்த பக்கத்துல இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போதுதான் சொன்னாரு. அது பயத்துல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை கையில எடுத்து முதல்ல பார்த்தேன். ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். அவரு அவருக்கு சின்ன சின்ன மீன்கள் நிறைய கிடைச்சது நெட்ல. சோ இந்த மீனோட பேரு நான் சொன்ன மாதிரி உங்க லாங்குவேஜ்ல நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. தமிழ்ல பேத்த, இங்கிலீஷ்ல பஃபர் ஃபிஷ், பலூன் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வேற மீன்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி அது பலூன் மாதிரி ஊதிருமாமா பயத்துல. இது இப்ப வெளியே வந்ததுனால இதாயிடுச்சு. சோ நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நம்ம திரும்ப உள்ளே விட்டுறலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை எடுத்து நாங்க உள்ள போட்டதான் அந்த ஜஸ்ட் செகண்ட்ல போயிடுச்சு. தெரிச்சு போயிடுச்சு. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான அனுபவம். சோ நீங்க இந்த மாதிரி இந்த கடல்ல ஃபிஷ் பிடிக்கிறோம் அந்த ஏதாவது அனுபவம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு சூப்பரா இருந்தது. முழு வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ.